மாதாந்தம் 40,000 ரூபாய் சம்பளம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். எங்கள் வீடும் இருக்கிறதால நீங்கள் குடும்பமாக வந்து இருக்கலாம். கஷ்டப்பட்ட குடும்பங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அப்படியானவர்களுக்கு வந்து இதை அனுப்புங்க. உங்களுக்கும் இப்படியான வேலையாட்கள் தேவைப்படலாம். எனவே அப்படியான விஷயங்கள் எதுவும் இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நேரடியாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். சேனலுக்கு வந்து புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் உறவுகளே, பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் இந்த காணொலி வந்து ஒரு முக்கியமான பயனுடையதான காணொலியாக இருக்க போது. அதே நேரம் இது வந்து விளம்பரப்படுத்தல், அதாவது கட்டணம் செலுத்தப்பட்ட எந்த விதமான விளம்பரமும் இல்லை. இது உண்மையில் வந்து எங்களுடைய சேனல் உங்களுக்கு தெரியும் அதிகமான உதவி திட்டங்கள் சார்ந்த ஒரு சேனலாக வந்து இருக்கிறதால உண்மையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குடும்பங்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குறதுக்காகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலியை வந்து நான் பதிவிடுறேன். குறிப்பாக வந்து வேலை வாய்ப்பு சம்பந்தமான காணொலி தான். எனவே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இது பயனுடையதாக இல்லாட்டியும் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் முடிந்தளவு இந்த காணொலியை வந்து பகிருங்கள். ஃபேஸ்புக்கோ அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்போ அல்லது வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இதுலையாவது பகிர்ந்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் பார்க்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த காணொளி சென்றடையும். அதே நேரம் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் வந்து இருக்கும். எனவே நிச்சயமாக பார்க்கிறார்கள் உங்களுக்கு பயனுடையதாக இல்லாட்டியும் ஏனையவர்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேர் மட்டும் செய்து விடுங்க. சரி, நான் என்னடா நிறைய விஷயம் இதுக்குள்ளே கதைக்காமல் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முதல் உண்மையில் வந்து இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பெரிய அளவில் வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி இல்லாமல் ஒரு 2 குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்குறது தான் இந்த காணொலியின் பிரதானமான நோக்கம். அதாவது வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய, அதாவது இங்கேருந்து புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய வந்து 2 உறவுகள் என்னோட வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வந்து பர்சனலாகவே என்னோட கதைச்சிருந்தவே. அப்போ எனக்கு ஒரு வந்த ஐடியாவின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு காணொலியை வந்து இந்த இடத்துல வந்து பதிவிட்டு இது சம்பந்தமான பிரயோசனமுடையவர்களுக்கு வந்து சென்றடையணும்னு சொல்லித்தான் இப்போ இதில் போடுறேன். இதை மாதிரி இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கும் இப்படியான வேலையாட்கள் தேவைப்படலாம். எனவே அப்படியான விஷயங்கள் எதுவும் இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நேரடியாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். அதனை வந்து நான் விளம்பரப்படுத்தி தர, அதே நேரம் அதற்கேற்ற நம்பிக்கையான விசுவாசமான ஆட்களை நாங்கள் அதுக்கு எடுத்து தரவும் நானும் தயாராக இருக்கிறேன். அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன வேலை வாய்ப்பு வந்திருக்குன்ற தொடர்பில் வந்து அதை தொடர்ச்சியாக நான் சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதன்படி 2 பிரதானமான வேலை வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி, அதே நேரம் முல்லைத்தீவு, மன்னார் இந்த போர்டர்கள் அண்மிச்சதாக இருக்கக்கூடிய ஜெயபுரம் பகுதி உங்களுக்கு தெரியும், பூனகரி ரோட்டில் வந்து இருக்குது. இப்போ இந்த ஜெயபுரம் பகுதியில் வந்து ஒரு ஏக்கர் காணி இருக்குது. அந்த காணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னந்தோட்ட காணி, அதை விட கஜு மரங்கள் இருக்குது. இப்போ இந்த தென்னந்தோட்டம் என்று சொன்னால் பெரிய தென்னைகள் இல்லை, ஒரு கணக்கான தென்னைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த தென்னைகளை வந்து பராமரிக்கிறது, அதே நேரம் வந்து அந்த கஜு மரம் காய்க்கிற நேரங்களில் வந்து அந்த கஜு உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான். அதாவது வந்து உங்களுக்கு தெரிந்தானே கஜு விதைகளை வந்து சேகரித்து அதை வந்து பதப்படுத்துகிற சம்மந்தமான அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம். இப்போ இதை வந்து நீங்கள் பெரிய வேலைகள்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. உண்மையில் வந்து இது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதே நேரம் இது பெரிய அளவிலான வேலை வாய்ப்போ பெரிய கம்பெனியோ அப்படி என்று சொல்லி இல்லை, ஒரு குடும்பத்துக்கான வேலை வாய்ப்பு தான் இது. அதன்படி அந்த காணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது, வீட்டில் தாராளமான வந்து பெரிய அளவிலான வீடு இருக்குது. அதை விட வந்து தேவையான வசதிகள் இருக்குது, மின்சார வசதியோ தண்ணி வசதியோ எல்லா வசதியுமே இருக்குது. அதை விட வந்து பக்கத்தில் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது. இப்போ நீங்கள் குடும்பமாக போயிருந்தால் கூட பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தமாகவும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, பாடசாலையும் இருக்குது. அப்போ உங்களுக்கான பிரதானமான வேலை என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த காணியில் இருந்து கொண்டு அந்த தென்னந்தோட்டங்களை வந்து பராமரிக்கிறது, அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, அது மாதிரி வந்து ஏற்கனவே சொன்னது போல் அந்த கஜு மரம் சார்ந்த வேலைகளை வந்து ஈடுபடுறது தான் உங்களுக்கான பிரதானமான வேலை வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த வேலை வாய்ப்புக்காக வந்து அவர் சொல்லியிருக்கிற சம்பளத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதாந்தம் 40,000 ரூபாய் சம்பளம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். உண்மையில் வந்து இதை நீங்கள் சிறிய தொகை என்று சொல்லி நீங்கள் நினைக்க தேவையில்லை. உண்மையில் இது வந்து பெரிய தொகை. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு, அதாவது வந்து நாளாந்தம் கூலி வேலை செய்கிற குடும்பங்களுக்கோ அல்லது வந்து தற்காலிக வீடுகளில் இருந்து கொண்டு, அதாவது வாடகை வீடுகளில் இருந்து கொண்டு நாளாந்தம் வாடகைகளை செலுத்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அளவிலான உதவியாக இருக்கும். என்று சொன்னால் உங்களுக்கு மாதாந்தம் அந்த காசு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அப்போ அதால் நீங்கள் அது சம்மந்தமாக பிரச்சனையே இல்லை. வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வேலை செய்யலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த காணியை வந்து பராமரிக்கிறது தானே வேலை. இப்போ நீங்கள் குடும்பமாக வந்து ஒவ்வொரு நாளும் செய்யக்க அங்கே வந்து தொடர்ச்சியான வேலைகள் இருக்கிறதுன்றது வந்து குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளி வேலைகளும் செய்து இந்த 40,000 ரூபா சம்பளத்தையும் எடுக்க உங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குமென்றது தான்
என்னுடைய எதிர்பார்ப்பும். அப்போ உண்மையில் வந்து இதில் வந்து அவர் எதிர்பார்க்குற விஷயம் குடும்பமாக தான் எதிர்பார்க்குறேன். இப்போ தனியொரு ஆள், தனியொரு பொம்பளை, தனியொரு ஆம்பளைன்னு சொல்லி எதிர்பார்க்காம, இப்போ எங்கள் வீடும் இருக்கிறதால நீங்கள் குடும்பமாக வந்து இருக்கலாம். ஒரு இளம் குடும்பம் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு இன்னும் பிரயோசனமாக இருக்கும். என்று சொன்னால் இப்போ வயசான ஆக்கள்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே இருந்து அந்த வேலைகளை வந்து செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு இளம் குடும்பம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் அங்கே இருந்து தாராளமாக இந்த விஷயங்களை வந்து செய்யலாம். இது சம்பந்தமாக தேவைப்படுகிறவர்கள் யாராவது இருந்தால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகளை மேலதிகமான விஷயங்களையும் தகவல்களையும் தர நான் தயாராக இருக்கிறேன். அப்போ இந்த காணியினுடைய ஓனரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சுவிஸில் இருக்கிறார். அப்போ என்ன நம்பி இந்த ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். அப்போ இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் அல்லது தேவைப்படுபவர்கள் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த இரண்டாவது வேலை வாய்ப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுமுறிப்பு என்கிற பகுதி உங்களுக்கு தெரியும். அங்கேயும் வந்து ஒரு காணி வந்து இருக்குது. இப்போ அந்த காணியில் சிறிய அளவிலான வீடும் இருக்குது. அங்கேயும் சின்ன சின்ன தோட்டங்கள், அதை மாதிரி 2-3 ஆடு மாடு அப்படி நிற்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அதுகளை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய வேலை என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அங்கே வந்து பராமரிப்பு தொழில் எதுவும் செய்ய தேவையில்லை. அங்கே வந்து ஏற்கனவே ஒரு அக்கா ஒரு அம்மா ஒரு ஆள் இருந்து அங்கே வந்து பராமரிப்பு தொழில்களில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறா. இப்போ அவள் வந்து தனியாக இருக்கிறதால வந்து அவாவுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நார்மலாக தன்னுடைய வேலைகளை தானே செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோ அல்லது ஒரு அக்காவோ யாராவது இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து குடும்பமாக எதிர்பார்க்கல, இது ஒரு தனியொரு ஆளை தான் எதிர்பார்க்கிறோம். அவைக்கு வந்து இந்த வேலை வந்து சூட்டபிளாக இருக்கும். அதை விட வந்து இவர்களுக்காக வழங்கப்படுகின்ற சன்மானம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஊதியம் என்று சொல்லி பார்த்தால் 3 நேர சாப்பாடு அவர்களுக்கு வழங்கப்படும். அதை விட வந்து 10,000 ரூபாய் காசும் வழங்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சில இடங்களில் சில வீடுகளில் அம்மா யாரும் வேலைகளுக்கு போக பெரிய அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பினோம். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்க அவைக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அல்லது அப்படி யாராவது இருந்தால் என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் மேலதிகமான விஷயங்களை வந்து நான் கதைச்சு அதை வந்து ஒழுங்குபடுத்தி தர முடியும். அப்போ இதை விட வந்து இப்போ இந்த காணியோட ஓனரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரும் சுவிஸில் தான் இருக்கிறார். இப்போ 2 காணிகளினுடைய ஓனருமே வந்து வேறு தான். இப்போ அவர்கள் வந்து பொதுவாக சொல்லியிருந்த விஷயம், ஒரு நல்ல நாளோ அல்லது ஏதாவது வந்து விசேஷமான நாட்கள் வரைக்கும் இந்த குடும்பங்களை வந்து நாங்கள் மேலதிகமாகவும் கவனிப்போம். இப்போ அவர்களுக்கான உடுப்புகளோ அல்லது மேலதிகமான சலுகைகளோ அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நான் பேசிக்காக இந்தந்த விஷயங்களை வந்து செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ உண்மையில் வந்து இது சம்பந்தமான தேவையுடையவர்கள் யாரும் இருந்தால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள் யாருக்காவது இப்போ இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படியானவர்களுக்கு வந்து இதை அனுப்புங்க. அல்லது உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சாலும் என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இது சம்பந்தமான மேலதிகமான விஷயங்களையும் தர நான் தயாராக இருக்கிறேன். அதை விட வந்து ஸ்பெஷலான விஷயம் இப்படியான விஷயங்கள், அதாவது இப்படி வேலை வாய்ப்புகளோடு இப்போ நீங்களும் இங்கே பெரிய பிஸ்னஸுகள் செய்கிற ஆட்களாக இருப்பீங்கள், இங்கே பெரிய பண்ணைகள் செய்கிற ஆட்களாக இருப்பீங்கள். அப்படி உங்களுக்கும் வேலை ஆட்கள் யாரும் தேவைப்பட்டால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். இது சம்பந்தமான இப்படியான காணொலிகள் நாங்கள் போட்டு உங்களுக்கு அது சார்ந்த பலாபலன்களையும் எடுத்து தர நானும் தயாராக இருக்கிறேன். மற்றொரு விஷயம், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம். தற்போது உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.